ஹியூமன் ஃபார்ம்ன்றது ஒரு கட்டத்தில் உருவாகுது இல்ல, ஒரு பிளானட்லயும் எங்கெல்லாம் உயிர்களை தோற்றுவித்தாரோ அங்க ஹியூமன் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் வந்துருது. அப்ப என்ன பண்றாருன்னா, அப்போ முதல்ல எந்த இடத்துல மைய கருவா வச்சிருந்தாரோ அந்த மைய கருவு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அந்த மகம் அகம் அதோடு சேர்ந்து, ஏன்னா அகம் இருக்கிற வரையில தான் அவர் அடுத்த பிளான் பண்ண முடியும். என்ன பண்ணணும், அப்ப கிரியேஷனையும் பார்த்துக்கணும், ஏற்கனவே கிரியேட் ஆன இந்த ஹியூமன் பீயிங்கும் இங்க கொண்டு வரணும். அப்ப அவருடைய அகம் தான் அந்த வேலையும் பண்ணி ஆகணும். அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும். அதனாலதான் பாபா சொல்றாரு ஒத்த யோகா புறத்த யோகா. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தோடையும் அவர் தொடர்பு இருக்காரு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடையும் அவர் தொடர்பா இருக்கிறாருன்றாரு. சில நேரங்கள் அதுக்கு பொருள் வந்து அப்படி விளக்க முடியாது. ஏன்னா ஒத்த யோகா புறத்த யோகான்னாவே நீங்க வந்து பெரிய இந்த வகுப்பு எடுத்தாங்கன்னா புரியாது. இப்ப நம்ம எடுத்துட்டுதான் உங்களுக்கு புரியுறேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றோடையும் அவர் தொடர்புடையா இருக்காரு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினா அப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவருடைய அகம் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படி பராமரிக்கணும், அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், என்ன மூவ் பண்ணணும். அதே மாதிரி இங்க வந்த உடனே இதேக்கும் அதே அகம் தானே திங்க் பண்ண, அவருடைய அகம் தான் திங்க் பண்ணணும். நான் இப்ப இந்த வடிவத்துல போகணும், இந்த வேஷத்துல போய் நான் வந்து இவங்களுக்கு பண்ணணும்னு. அப்போ என்ன பண்றாரு, அந்த நியூக்ளியஸ இந்த ஹியூமன் இந்த பரிணாமத்துக்குள்ளாரியே அவர் வந்து ஹியூமனுடைய இதுக்கு லெவலுக்கு அவர் வந்து, ஆனா இந்த பரிணாமத்துல வந்து மற்ற ஜீவன்கள் மாதிரி அவர் இல்ல. நியூக்ளியஸ் இது இப்ப இடம் மாதிரி இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருச்சு, ஹியூமன் ஃபார்முக்குள்ள அவர் வந்துருது. ஆனா இங்க இருந்துகிட்டு இந்த ஹியூமன்களையும் லிபரேட் பண்ற வேலையை பாக்குறாரு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பாக்குறதும் இடம் மட்டும் மாற்றம் அடையுது இந்த பிரபஞ்சத்துடைய எல்லைக்குள்ளார. அதுவும் அவருடைய சித்தத்துக்குள்ளாரதான். இப்ப நாம வந்து எக்ஸ்டர்னலா பாக்குறோம், பட் இது எல்லாமே நடக்கிறது அவருடைய சித்த பகுதிக்குள்ளாரதான். அப்ப அந்த சித்த பகுதிக்குள்ளாரிய ஒரு ஹியூமனா அவரே வந்து வந்துகிட்டு அந்த மனுஷனுக்கு எல்லாம் வழியும் காட்டுறாரு. அதே சமயத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த ஒட்டுமொத்த காஸ்மாலஜியினுடைய மொத்த இதையும் அவரு பராமரிக்க வேலையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரியா.